ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காட்டியானம் அரிசியில் நம்ம இட்லி தோசைலாம் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நான் காட்டியானம் அரிசியில் கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன். இது நல்லாவே டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். காட்டியானம் அரிசி கஞ்சிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் காட்டியானம் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் லிங்க் பின் பண்ணியிருக்கேன். காட்டியானம் அரிசியில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. இது நமக்கு டைஜஷனுக்கு வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. தண்ணி சேர்த்தி 3-4 முறை இந்த அரிசியை கழுவி எடுத்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் காலையில் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா குருண்ணையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அது வெந்ததுக்கு அப்புறம் கூட நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதனால் நல்லாவே குருண்ணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டம்ளர் காட்டியானம் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. நான் அந்த தண்ணியவே மிக்சி ஜாருக்கும் மாற்றிட்டு நல்லா அலாசி ஊற்றிருக்கேன். இதில் நான் 3 பெரிய பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் குருமிளகை நுணுக்கி சேர்த்திருக்கேன். அதே போல் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை நுணுக்கி சேர்த்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம காரத்துக்காக போட போகிறோம், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது போல் கஞ்சி செஞ்சு குடிங்க. ஒரு 10 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த அரிசி நல்லா வெந்து வரும். இந்த அரிசி கஞ்சிக்கு ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். இரும்பு சட்டியில் 1 கப் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்காக ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு, கை நரைச்ச கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி. ஸோ இது எல்லாமே சேர்த்திட்டு இப்போ தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சேன். தண்ணி சேர்த்தாமல் இந்த பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுக்கணும். நல்லா மெதுவாக நல்லா பக்குவமாக கருக விடாமல் நல்லா வறுபட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த கஞ்சிக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காட்டியானம் அரிசி நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா குருணை போலவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இது போல் வெந்து வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோ. ஸோ பருப்புமே நல்லா ஆறி வந்திருக்கு. இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது போல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக கெட்டியாக துவையல் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சிக்கு மட்டும் இல்லை, நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக அரைக்காமல் நல்லா இது போல் துவையலுங்கிறனால நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இந்த அரிசி கஞ்சிக்கு இந்த துவையலோட சேர்த்தி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சியில் நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் மோராக கூட அடித்து சேர்த்திக்கலாம். நான் விஸ்க் இருக்கிறதுனால நான் விஸ்கோடவே சேர்த்தி நல்லா இது போல் நான் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தயிராகவே ஊற்றிட்டேன். இப்போ கஞ்சி நல்லா கலந்துட்டாச்சு. கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்திக்கலாம். இது போல் கஞ்சி சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபியாக இருக்கும். இதில் நான் சின்ன வெங்காயம் போட்டுட்டு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரியாக தோசை இட்லின்னு சாப்பிடாம இது போல் அப்பப்போ நம்ம கஞ்சியும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போல் இருக்கும்.